ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இரக்கம் பெற்றிருப்பதால். 2 கொரிந்தியர் 4:1 சொல்கிறது, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமும் தெளிவுமாய் கூறுகிறார். ஏன் சோர்ந்து போகிறதில்லை? கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறதுனால் சோர்ந்து போகிறதில்லை. போராட்ட நேரங்களில் அவர் தேவனுடைய இரக்கங்களையே சார்ந்து கொண்டார். அவர் சோர்ந்து போகாமல் தன்னை பலப்படுத்தக்கூடிய உன்னத பலனாகிய ஆவியானவரை சார்ந்து கொண்டார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்பதையும் அப்போஸ்தலர் 1:8, உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் என்பதையும் லூக்கா 24:49 அவர் மறந்துவிடவில்லை. பரிசுத்த ஆவியாகிய அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய தன்னுடைய சரீரத்தில் பெற்றிருக்கிறேன் என்ற உறுதி அவருக்கு இருந்தது. 2 கொரிந்தியர் 4:7. ஆகவே அவர் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று 2 கொரிந்தியர் 4:8-9 சொல்லுகிறார். சோர்வை நீக்கி உற்சாகப்படுத்தக்கூடிய 2 கொரிந்தியர் 4 அவர் எழுதிவிட்டு முடிவாக சொல்லுகிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:16. வேதம் முழுவதிலும் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றதினால் சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் நின்ற பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இடம்பெற்றிருக்கின்றன. விசேஷமாக ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். அவருக்கு 75 வயதான போது கர்த்தர் ஒரு குழந்தையை வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணப்பட்ட அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு 25 ஆண்டு காலம் ஆனது. ஆபிரகாம் வயதால் முதிர்ந்தரவான போதிலும் சரீரம் செத்துப்போய்விட்ட சூழ்நிலையிலும் அவர் சோர்ந்து போகவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பும் குறையவில்லை. அவர் கடற்கரை மணலை பார்க்கும் போதெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார். பூமியின் தூளை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். மட்டுமல்ல, நட்சத்திரங்களை பார்க்கும் போதெல்லாம் இவைகளெல்லாம் என் பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியிலே களிகூர்ந்தார். சோர்ந்து போகாமல் இருந்த அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வாதமான ஈசாக்கை கொடுத்ததுடன் அவரை விசுவாசிகளின் தகப்பனாகவும் ஆக்கிவிட்டார். தென் ஆப்பிரிக்காவில் ரோலன்ஸ் என்ற புகழ்பெற்ற ஊழியக்காரர் இருந்தார். கர்த்தருடைய அழைப்பின்படி ஒரு கட்டிடம் ஒன்றை எடுத்து ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்தோ ஒரு விசுவாசியும் வரவில்லை. ஒவ்வொரு வாரமும் அந்த ஆலயத்திலிருந்த காலி இருக்கைகளுக்குத்தான் அவர் பிரசங்கம் செய்தார். 1-2 வருடங்கள் அல்ல, 7 வருடங்கள் கடந்து போயின. 7வது வருடம் போலீஸுக்கு பயந்து இவருடைய ஆலயத்திற்குள் ஓடி வந்து ஒரு இருக்கையின் கீழ் ஒளிந்து கிடந்த ஒரு திருடன் அவருடைய பிரசங்கத்தால் ரட்சிக்கப்பட்டான். அதன் பின்பு அவன் சாட்சி கொடுத்தபோது சபை மிகவும் வேகமாக வளர ஆரம்பித்தது. அவர் ஏறக்குறைய 100க்கும் மேலான சபைகளை ஸ்தாபித்து விட்டார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய இரக்கத்தை பெற்ற நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதேயுங்கள். உங்களுடைய விசுவாசம் வீண் போகாது. இன்றைய நினைவிற்கு ஏசாயா 40:28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படவதுமில்லை. இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 25 மற்றும் 26 அதிகாரங்கள், மாலை
லூக்கா 12ஆம் அதிகாரம் 32 59 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்ப வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் விசுவாசமாயிருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.